ஹாய் கைஸ். ஜூன் 10 1912 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெலிஸ்கான் சொல்லப்படுற ஒரு சிட்டியில் ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் 6 குழந்தைங்களையும் சேர்த்து மொத்தமாக 8 பேர் இருந்திருக்காங்க. அப்படி ஜூன் 10 நைட் ரொம்பவே நிம்மதியாக இந்த ஃபேமிலி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ யாரோ ஒரு மர்மமான நபர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கோடாரியை வச்சு இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 8 பேரையுமே ரொம்பவே கொடூரமான முறையில் மிருகத்தனமாக அடிச்சு கொண்டிருக்கான். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையுமே அந்த கோடாரியால கிட்டத்தட்ட 35 தடவைக்கு மேல அடிச்சு கொண்டிருக்கான். அப்படி ஜூன் 10 நைட் இந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு? இந்த ஃபேமிலி சந்திச்ச அந்த கடைசி நிமிடங்களை பத்தியும் உண்மையாவே இந்த ஃபேமிலியை கொண்டது யாருன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய சால்வ்ட் அண்ட் அன்சால்வ்டு கேசஸை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஜோசியா, சாரா, ஹெர்மன், மேரி இந்த மாதிரி இந்த ஃபேமிலியில மொத்தம் 6 பேர் இருந்திருக்காங்க. வேற 2 ரிலேட்டிவ்ஸோட பசங்களும் இந்த வீட்டில் அன்னைக்கு ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனால எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சரியா 9:30 மணி போல எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு தூங்க போயிருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே அப்ப தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த ஜோஷியாவோட வீட்டை நோட் பண்றாங்க. ஜோஷியாவோட வீட்டுல கோழி மாதிரியான சில வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கறதுனால எப்பயுமே காலையில ஆனா கோழிகளை திறந்து விட்டுட்டு அவங்களுடைய அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு இது எதையுமே பண்ணாம வீடை பூட்டிக்கிட்டு உள்ள அமைதியா இருக்காங்களேன்னு ஒரு சந்தேகம் வருது. சோ இப்ப ஜோஷியாவோட வீட்டுடைய காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. இப்போ அந்த வீட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததுனால ஜோஷியாவுடைய ஒய்ஃபான சாராவுடைய தம்பியான ரோஸ்க்கு கால் பண்றாங்க. இப்போ ரோஸ் வந்ததுக்கு அப்புறமா ரோஸ் கிட்ட இருந்த அந்த டூப்ளிகேட் கீயை வச்சு கதவை ஓபன் பண்றாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. போலீஸும் சில நிமிடங்கள்லயே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கிரைம் சீனை போய் பார்த்த போலீஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கோடாரியை வச்சு கிட்டத்தட்ட 35 தடவைக்கு மேல அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடமா போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அட்டிக்கை போய் பாக்குறாங்க. அப்பதான் அந்த அட்டிக்ல 2 சிகரெட் கடந்திருக்கு. இப்போ இதை வச்சு போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கொலை பண்ண வந்த அந்த நபர் இவங்க எல்லாருமே தூங்குற வரைக்கும் அந்த அட்டிக்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். தூங்கினதுக்கு அப்புறமா அந்த அட்டிக்ல இருக்கக்கூடிய நைட் லாம்பையும் கோடாரியை எடுத்துட்டு ஜோஷியா அண்ட் சாரா இவங்க தூங்கிட்டு இருந்த ரூமுக்கு தான் முதல்ல போயிருக்கான். கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம இந்த 2 பேரையுமே கோடாரியால அடிச்சே கொண்டிருக்கான். இதுல முக்கியமா ஜோஷியாவை மட்டும் 35 தடவைக்கு மேல அடிச்சிருக்கான். இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா அவன் அடிச்ச அடியில ஜோஷியாவோட கண்ணே நசுங்கி போயிருக்கு. அடுத்ததா சின்ன பசங்க தூக்கிட்டு இந்த ரூமுக்கு போய் அவங்களையுமே தூக்கத்திலேயே அடிச்சு கொண்டிருக்கான். அப்போ அந்த குழந்தைங்களுடைய ரூமோட சீலிங்ல ரத்தம் தெளிச்சிருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த கில்லருக்கு எவ்வளவு வெறி இருந்திருந்தா அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த கோடாரியை தூக்கி அடிச்சிருப்பான்னு. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டதுக்கு அப்புறமா கடைசியா 12 வயசான லீனா தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. அப்போ அங்க கேட்ட சில சத்தங்களை வச்சு நம்ம வீட்டுல ஏதோ தப்பா நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே லீனா சின்ன பொண்ணு 12 வயசுன்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நின்றுருக்காங்க. அப்பயுமே அந்த கில்லர் தன்னை கொல்ல ட்ரை பண்ணும்போது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கையை காலை நீட்டி உதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பண்ணியுமே லீனாவால தன்னை காப்பாத்திக்க முடியல. அந்த கில்லர் மத்தவங்களை அடிச்ச மாதிரி கோடாரியோட ஷார்ப்பான பகுதியை வச்சு அடிக்காம கோடாரிய திருப்பி பிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு சுத்தியல் மாதிரி வச்சு தலையிலே அடிச்சிருக்கான்.
கொலையை பார்த்த போலீஸ்க்கு இது சாதாரண ஒரு கொலை மாதிரி தெரியல. இது ஏதோ ஒரு ரிச்சுவலுக்காக பண்ணப்பட்ட ஒரு கொலை மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாரையுமே கொன்னதுக்கு அப்புறமா அந்த வீட்ல கேண்டில்ஸ் ஏத்தி வச்சிருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ணாடிகளையுமே கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு கறியை அங்க வச்சுட்டு போயிருக்கான். இந்த கிரைம் சீனை போய் பார்த்த போலீஸ் எல்லாருமே இப்படி ஒரு கொடூரமான மிருகத்தனமான ஒரு கொலையை என் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ்க்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த கொலையை பண்ணது இவன் தான் சொல்ற விதமா எந்த ஒரு ப்ரூஃபோ எவிடன்சஸோ கிடைக்கவே இல்லை. சில நாட்களுக்கு அப்புறமா இந்த கொலையை பண்ண கில்லர் நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லியுமே அவனுக்கு எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கல. ஜார்ஜ் கெல்லின்னு சொல்லப்படுற ஒரு நபர் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. இந்த ஜார்ஜ் கெல்லி மேல ஏற்கனவே நிறைய கேசஸ் இருந்திருக்கு. ஆனா இந்த ஜார்ஜ் கெல்லி கொஞ்சம் மன ரீதியா பாதிக்கப்பட்டவன். இதனால இந்த கொலையை பண்ணது நான் தான் சொல்லியுமே இந்த கொலை இவன் தான் பண்ணிருப்பானன்ற சந்தேகத்திலேயே இவனை விட்டுறாங்க. ஆயிரத்தி 1917 ஜார்ஜ் கெல்லிய வேற ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்த தடவை இந்த கொலையை இவன் தான் பண்ணிருப்பானோன்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. இந்த தடவை இந்த கொலையை நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் தான் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பண்ணலன்னு சொல்லியிருக்கான். சில மணி நேரம் கழிச்சு நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப போலீஸ் எப்படி இந்த கொலையை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் வரல. சோ ஒரு நைட் வாக் போலன்னு அந்த சைடா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த வீட்ல இருக்கக்கூடிய சின்ன பசங்களோட ரூம்ல லைட் எரிஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அது கடவுளோட குரல். இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே உடனே கொண்டு என்கிட்ட அனுப்பிடுன்னு சொன்னாரு. அதனால அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த பேக் டோர் வழியா நான் உள்ள போனேன். அப்போ அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. உடனே எல்லாரையும் கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்கான். இந்த விஷயத்த சொல்லியுமே கோர்ட்டால இத ஆதாரமா எடுத்துக்க முடியல. என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். எதை உண்மையா சொல்றான் எதை பொய்யா சொல்றான்னு யாருக்குமே தெரியல. இதனால ஜார்ஜ் கெல்லிய ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இன்னையிலிருந்து சரியா 112 வருஷம் ஆகியுமே இந்த கொலையை யார் பண்ணான்னு கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்கல. இப்போ இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.